ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்களுடைய கார்மிக் பார்ட்னரா, இல்லைன்னா சோல்மேட்டா, இல்லை ட்வின் ஃப்ளேமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 3 பையெல்லாம் நம்ம பிரிச்சுருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் கார்மிக், யார் சோல்மேட், யார் ட்வின் ஃப்ளேமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது எனக்குமே இது ரொம்ப புதுசான ஒரு இந்த மாதிரி பிக்க கார்டு எனக்கு ரொம்பவே புதுசான விஷயந்தான். பட் சேலஞ்சாக ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு கார்மிக் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க எப்படின்னா, நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்திருப்பாங்க. கற்றுக் கொடுக்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, சில நேரம் நம்ம நம்மளை நமக்கு தெரியாமல், நம்மளை அறியாமல் ஒருத்தங்களுக்கு ஒரு லவ் கொடுப்போம். அந்த லவ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அது மாதிரி தான் கார்மிக் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கார்மிக் பார்ட்னர் நம்ம கூட பழகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இவங்க தான்டா நம்ம நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. டக்குன்னு ஒரு கனெக்ஷன் அவங்க கூட நமக்கு வந்துடும். பட் அவங்க அவங்க தான் பெருசாக நமக்கு ஆப்போசிட்டு போவாங்க. அவங்க வேணும்ன்ட்டு பண்ண மாட்டாங்க. அது நம்ம ஏதோ ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும், ஒரு பாடம் இந்த நம்ம அடி வாங்கி தான் கற்றுப்போம் அப்படின்னு இருக்கும். ஸோ அடி வாங்கி கற்றுக்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் பேசிக்லி அவங்களுடைய வேலையே. கார்மிக் பார்ட்னர் நம்மளும் யாருக்காவது கார்மிக் பார்ட்னராக இருந்திருப்போம், இல்லை இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இது பழைய ப்ரீவியஸ் பர்த் இல்லை முன்ஜென்மம் அந்த மாதிரி கூட கார்மிக் தொடர்ந்து வந்துட்டுருக்கலாம். நமக்கு இப்போது எக்ஸ் லவர்ஸ் கூடயே நீங்கள் கரெக்டாக பிரியாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு க்ளோஷர் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அது திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ இல்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது க்ளோஸ் ஆகுமே. ஸோ அதுவுமே ஒரு கார்மிக் பேட்டர்னாக கூட இருக்கலாம். ஸோ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது கார்மிக்குக்கும் ட்வின் ஃப்ளேமுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ ட்வின் ஃப்ளேமும் எப்படி இருக்கும் அப்படின்னா டக்குன்னு இன்டென்ஸாக கனெக்ஷன் இருக்கும். ட்வின் ஃப்ளேம் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லுது. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த கார்மிக்கு, சோல்மேட்டு, அப்புறம் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உண்மையாக பொய்யான்னு யாருக்கும் தெரியாது. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ ட்வின் ஃப்ளேமும் டக்குன்னு இன்டென்ஸான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்க நம்மளுடைய சோலோடைய இன்னொரு பாதி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம எப்போ வேணால் மீட் பண்ணலாம். ஈவன் ஒரு 4 ஒரு 2 குழந்தை பெற்றதுக்கப்புறமா அப்போ கூட மீட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேமை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஈஸி கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட நீங்கள் சேர்ந்துட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ட்வின் ஃப்ளேமுங்கிறது நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உங்களுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்னொரு பாதி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் எப்படி இருக்கும் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா இப்போ நான் ஒரு கோவமான ஒரு பர்சனாக இருந்தால், நான் ஒரு கோவக்காரி அப்படியா இருந்தால், அந்த எதிரில் இருக்கிற நபர் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட கோவம் இருக்குது, அவங்கக்கிட்ட சாந்தம் இருக்குது. ஸோ ஒன்றா ஒரே ஒரே உயிர் அந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் இது வரும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் ஜாயின் ஆவாங்க. அது எல்லாத்துக்கும் அந்த ட்வின் ஃப்ளேமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜேர்னின்னு சொல்லுவாங்க. சோல்மேட் அப்படிங்கிறது யாராக வேணால் இருக்கலாம் உங்களுக்கு. சோல்மேட் உங்களை
டக்குன்னு யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? சோல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. உங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்க தங்கச்சியா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். சோல்மேட்டுங்கிறது ஏன் உங்க பார்ட்னரா கூட இருக்கலாம். சோல்மேட் ஜர்னி வந்து ரொம்ப ஒரு நல்ல கனெக்ஷன். ஏன்னா வந்து நீங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்லா போகும். அதுதான் வந்து சோல்மேட் ஜர்னின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து கார்மிக்குக்கும் ட்வின் ஃப்ளேமுக்கும் தான் வந்து வித்தியாசம் தெரியாது. இவங்க நம்ம கார்மிக்காக இருப்பாங்களோ, இவங்க நம்ம ட்வின் ஃப்ளேமாக இருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியாமல் போயிட்டு இருக்கும். அந்த ஜர்னி தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நல்ல கமெண்ட்ஸ் நிறையா வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன் சைடட் லவ் வீடியோ போடுங்கன்னு ஒருத்தங்க கேட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது. இனிமேல் வந்து நான் ரெகுலராக போடணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் டேரோங்கிறது வந்து சும்மா வந்து நான் ஃப்ரீ டைமில் போடுறேன் அப்படின்னு இருக்க முடியாது. அதுக்குன்னு நான் மெடிடேட் பண்ணி ரொம்ப ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிற டைமில் தான் பண்ண முடியும். அண்ட் நான் வந்து ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நானும் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான். எல்லாருமே வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரே சொற்களை வந்து சொல்லிட்டு தான் இருப்போம். அது தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் வரதான் செய்யுது. பட் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்குறேன். நானும் வந்து பர்ஃபெக்டான பர்சன் கிடையாது தான். ஸோ இப்போமே வந்து அதுக்கு சாரி ஃபார் தட். பட் அது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறது வந்து இல்லை, அது வந்து பார்க்க நல்லா இல்லை. நான் அந்த மாதிரி யாருமே சொல்ல இது பண்ணலை. ஓகே ஃபைன். ஓகே, இது வந்து 3 பைல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த ஒரு அழகான ஒரு பொண்ணு, செகண்ட் பைல் வந்து இந்த ஹார்ட்டிங், தேர்ட் பைல் வந்து இந்த ஒரு பையன், அழகான பையன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பைல் வந்து சூஸ் பண்ணணும், குரூப் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த பைலுக்கு போயிட்டு டைம் ஸ்டாம்ப்ஸை பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஹாய் பைல் நம்பர் 1. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா வந்து மேபி இது உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஆமாம் இது நான் நினச்சேன், இப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில விஷயம், ஐ மீன் ஒரு நமக்கு வந்து நமக்கு பேக்கிங்கில் வந்து தெரியும், நமக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனை நினச்சிக்கோங்க. இப்போ வந்து அந்த பர்சன் வந்து எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுடைய சோல்மேட்டா, கார்மிக்கா, ட்வின் ஃப்ளேமா, இதை கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் பர்சன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் எப்படின்னு ஓஷோ ஜென்லையும் பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் வந்து கோ வித் த ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா
ஃபர்ஸ்ட் மேபி உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தால் அவங்க ரீகனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த பர்சன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெடியாக வந்து டெசிஷன் எடுக்காமல் அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகியே இருக்கிறாங்க. எதுலேயுமே வந்து ஈடுபாடே இல்லாமல் ஸ்டக் ஆகி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அங்கேருந்து என்னால் வெளியிலையும் வர முடியல, இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதுலேயுமே என்னால் நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா லிட்ரலி தெரியும். ஒரு கால் தண்ணியில் இருக்குது, ஒரு கால் தரையில் இருக்குது. இந்த ஒரு பர்சன் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க வந்து இது எந்த விதத்தில் போகுதோ இந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த விதத்திலே போகட்டும். ஆனாலும் நான் இதை என்ஜாய் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் ஒரு அவங்களுக்காக எதாவது கேர் பண்ணாலோ இல்லை அவங்க மேலே பாசம் வச்சாலோ அவங்க அதை புரிஞ்சுக்காமையும் இல்லை, அதை பார்க்கவும் செய்கிறாங்க, அவங்க நோட்டும் பண்ணுறாங்க, திரும்ப அவங்களுக்கு கொடுக்கவும் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்காம ஒன்றும் நீங்கள் இருக்கிற மாதிரி பர்சன் கிடையாது. அவங்க ஒரு பர்சன்டாவது உங்கள் மேலே வந்து கேர் கொடுக்காம நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, இந்த பர்சனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் கிடையாது. ஓகே, அவங்க வந்து உங்களுடைய ட்வின் ஃப்ளேமா, கார்மிக்கா, இல்லை சோல்மேட்டான்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். அவங்க வந்து லெசன் தான் உங்களுக்கு டீச் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்டாருங்கிறது வந்து ஹீலிங் கார்டு. ஹீலிங் வந்து நம்ம எதுக்கு பண்ணுவோம்? ஏதோ ஒரு லெசன் வந்து லேர்ன் பண்ணால் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, என்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன லெசன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சாய்ஸஸ்னால் நீங்கள் யார் வந்தாலுமே எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இவங்க நமக்கானவங்களா இல்லை, நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நடந்தால் கூட நீங்கள் வந்து தட்டி விடுற மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நிறைய விஷயத்தில் வந்து ஓவர் திங்கிங் தான் ஆகுது. இவங்க நல்ல பர்சனாக நல்ல நபராக இல்லை அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன், இல்லை நான் வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து நமக்கும் அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான லெசன் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சாய்ஸஸ் வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. சாய்ஸஸ்னால் ஓகே, இந்த பர்சன் வந்தால் இல்லை நம்ம வந்து ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே, அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு நம்ம காது கொடுத்து கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் இல்லை. சில நேரங்களில் இது மாதிரியும் இருக்கலாம். பட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு கார்மிக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. இது வந்து எப்படி போகும், இதுக்கு கார்மிக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இனி எனக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணலை, இது ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்மிக் டைஸ் வந்து அவங்க கூட வந்து நம்ம இருக்கலாம், பார்ட்னர் இல்லை சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு கூட இருந்திருக்கிறாங்க. அது வந்து டாக்ஸிக் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிடும். முன்னாடி நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது அவ்வளோ நல்லா போகாது. ஏன்னா நீங்கள் 2 பேருமே வந்து ஸ்டேபிள் எனர்ஜியில் இல்லை. நீங்களும் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, அவங்களும் வந்து ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவங்க வந்து ஸ்டக் எனர்ஜியில் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டக் ஆகி இருக்கிறாங்க. அவங்க எதில் ஸ்டக் ஆகி இருக்காங்க, மேபி டிஸ்டன்ஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து ஒரு இதுவாக இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும், உங்களால் வந்து இவங்க தான் நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே யோசனை வரும், இவங்க வந்து நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி உங்களுக்கு கனவுல கூட வந்து இந்த நபர் வந்து நமக்கானவங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை யுனிவர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து என்ன ரோல் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது.
தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. இவங்க வந்து கார்மிக் தான். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகி நீங்கள் வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து ஓப்பனில் வச்சுக்கோங்க. இந் இவங்க எப்படி இருந்தால் என்ன, நம்ம என்றைக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இவங்க வந்து நமக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். பர்சனல் ரீடிங்ஸ்னு கேட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ, பாய். குரூப் நம்பர் 2 இந்த ஹாட்டின் சூஸ் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறையா உங்களுக்குள்ளே நிறைய தாட்ஸ் போய்க்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு நபரை பற்றி நினச்சிட்டு அவங்க உண்மையாகவே நமக்கா இல்லை என்ன இதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான நபர் எப்படி இருப்பாங்க, நீங்கள் நினைக்கிற நபர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு கார்மிக்கா, சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் பைல் நம்பர் 2, அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு மாதிரி லவ்விங், ரொம்ப ஒரு லவ் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அவங்க வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய லவ் கொடுக்குறாங்க. உங்களுடைய பர்சன் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். ஆனாலும் வந்து நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து மெயின் ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து மேபி உங்ககிட்ட காமிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க சொல்லாத ஆள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து வாய் வார்த்தையால் சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்கிற செயலில் வந்து அது தெரியும். அந்த வெளிப்பாடு வந்து அவங்க செய்யும்போது தான் தெரியும். அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட பேசுகிறது, உங்கள் கூட இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களால வந்து தே ஆர் லிட்ரலி அப்சஸ்ட் வித் யூ. வெளியில் காமிச்சிக்கலனாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ரொம்ப 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 பாசம் இருக்குது. எவ்வளோ தான் அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த நாளோடைய கடைசி நேரத்தில் வந்து உங்ககிட்ட தான் வந்து நிற்கணும். இவங்க தான்ப்பா எனக்கு, இவங்க கூட இருந்தால் போதும் அப்படின்னே நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. சில நேரம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் செயலில் காமிப்பாங்க. அவங்க டெய்லி வந்து லவ் யூ சொல்லிவிட்டு, இல்லை மிஸ் யூ சொல்லிவிட்டு அப்படிலாம் வந்து கிடையாது. ஆனால் வந்து அவங்க ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு, உனக்கு காசு வேணுமா என்கிட்ட கேளு, நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்கே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்களே வந்து 1 இல்லை 2 இல்லை எல்லாத்தையும் மண்டையில் போட்டு வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய ஓடிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக அசால்ட்டாலாம் இல்லை. அவங்களுக்குள்ளே நிறைய ஓடுது. அவங்க வந்து வெளியில் காமிச்சிக்காமல் இருந்திருக்கலாம் சில நேரங்களில். அதே மாதிரி தான் அவங்க லவ்வும். அவங்க வந்து டக்குன்னு வெளிப்படையாக காமிச்சிட மாட்டாங்க, வேறு விதமாக காமிப்பாங்க அவங்க. இவங்க உங்களுடைய எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து உங்களுடைய சோல்மேட். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணத்தில் வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கார்டே வந்து மேரேஜ் கார்டு தான். ஸோ அவங்க வந்து லிட்ரலாக வந்து உங்களுடைய சோல்மேட். உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு சில டாக்ஸிசிட்டி, ஒரு சில மேனிப்புலேஷனும் இருக்குது. இந்த ஒரு நபர் வந்து எப்படின்னா
சில சில பேர் வந்து ஒரு விதமான மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. மேனிப்புலேஷன் அப்படின்னா வந்து அன்பா வந்து வேலை வாங்குறது, அன்பா வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ண வைக்கிறது. அது தப்பான வழியான மேனிப்புலேஷன் கிடையாது. மேனிப்புலேஷன்னா நமக்கு தெரியாமயே நம்மக்கிட்ட வந்து வேலை வாங்குறது. அதுதான் மேனிப்புலேஷன். அது வந்து நல்ல விதமாக தான் இருக்குது இந்த ஒரு நபருக்கு. அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். சில பேருக்கு வந்து நம்ம அப்படி தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதே வந்து தெரியாது. அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா, என் செல்லம்ல, என் பட்டுல இதை எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசி வாழைப்பழம் மாதிரி பேசி நல்லா கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களால் நடக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் சில நேரங்களில் வந்து பார்த்துட்ருப்பாங்க. உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது, அப்படியும் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்காக எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து அவங்க வந்து உங்களுடைய சோல்மேட் தான். நீங்கள் என்ன எப்போ பண்ணுவீங்க அப்படிங்கிறது மொதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும். இந்த பர்சன் இந்த நேரத்தில் இது தான்ப்பா பேசுவாங்க, இதுக்கு மேலே பேச மாட்டாங்க, இதுதான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து சோல்மேட்டுங்கிறது. ஸோ இவங்க வந்து உங்களுடைய சோல்மேட். நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாமல், ரொம்ப தாட்ஸ் வச்சுக்காமல் நம்பலாம் இந்த பர்சன். ஏன்னா இது வந்து மேரேஜ் கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மேரேஜ் தான் போகும். நான் வேறு கார்ட்ஸ் எடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு கார்டு வந்ததே வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிஃபைடான கார்டு தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பபாய். பைல் நம்பர் 3. இந்த அழகான ஒரு பையன் சூஸ் பண்ணதுக்கு. இந்த பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. உங்களுடைய நீங்கள் நினச்சிருக்கிற நபர் வந்து உங்களை பற்றி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அவங்கவுங்க சோல்மேட்டா, ட்வின் ஃப்ளேமா, இல்லை கார்மிக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனுக்காக தேவைப்படுது இதில். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தோ இல்லை ஸ்கூல்லோ காலேஜ்லேருந்தோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ஒரு சொந்தக்காரங்களோ எப்படியோ வந்து உங்கள் கூட வந்து சின்ன வயசுலேருந்து பழகுற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த ஒரு நபர் வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. யாருக்கிட்ட வேணால் அவங்க கோவப்படுவாங்களே தவிர உங்ககிட்ட வந்து கோவப்பட்டு பெருசாக வந்து ஒரு கத்த மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பம்மி போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான். உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ஓகே, இவங்களை வந்து நமக்கு இவ்வளோ வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்குது. உங்கள் மேலே வந்து ஒரு மரியாதையும் இருக்குது இந்த ஒரு நபருக்கு. அண்ட் இந்த ஒரு நபர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவங்களுக்கு என்னதான் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர். அவங்க வந்து ஒரு அப்படியே எது வேணாலும் சமாளித்து பொறுமையாக போகிற ஒரு நபர் தான் இந்த ஒரு நபர். அப்புறம் அவங்க உங்களுடைய ட்வின் ஃப்ளேமா இல்லை கார்மிக்கா
அப்படின்னு பார்த்தேன். அவங்க வந்து மேபி உங்களுடைய சோல்மேட்டாக இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. பட் இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எப்படி போகும் அப்படின்னா வந்து, நீங்கள் போகிற போக்குலேயே போங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், இல்லை ரொம்ப நல்லா உங்களுக்கு புரிதல் இருக்குது, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கோம், இந்த இவ்வளோ நாளாக எனக்கு தெரியும், இல்லை இவ்வளோ நாள் பழகுன ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு, இவ்வளோ நாள் பழகலைனாலும் எனக்கு இவ்வளோ நாள் பழகுன ஃபீல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இந்த ஒரு நபரை வந்து முன் ஜென்மத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்னொரு ஜென்மத்துக்கும் இவங்க வந்து தொடர்ந்து வராங்க. எனக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி இருக்குது. ஓகே. பிகாஸ் வந்து இந்த ஃப்ளேமு இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து உங்களோட சின்ன வயசுலேருந்தே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு முன் ஜென்ம கனெக்ஷன் தான். நீங்கள் இதெல்லாம் நம்புகிற பர்சன் இல்லை, அந்த முன் ஜென்மம் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபைன், அது தப்பு கிடையாது. இதை அப்படியே கொண்டு போங்க. இது எப்படி போகுதோ அதை அப்படியே கொண்டு போங்க. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆனால் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குது. எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலும் அவங்க நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி, இவங்க வந்து உங்களை வந்து விட்டு வந்து போயிட மாட்டாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு நீங்கள் சண்டை போடலாம், சேர்ந்துட்டுருக்கலாம். இது வந்து ஒரு கண்டினியூஸாக லூப் மாதிரி திரும்ப 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 வந்து ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி இருக்கும். என்னமோ இது சேரவே சேராது போல் அப்படிங்கிற மாதிரி போய், இல்லை இவங்க இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி போகும். இவங்க வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப டஃப் தான். இதை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இதுக்கு வந்து டிவைன் டைமிங் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கான சரியான நேரம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேரவே முடியும். அதையும் நான் பார்க்குறேன். அது வந்து ஓகே, நான் கிளாரிஃபை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா நிறைய விஷயத்தில் வந்து இந்த ஒரு யூனிவர்ஸை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். நிறைய விஷயத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நான் ரிப்பீட்டடாக ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் தவிர்க்க முடியல. ஓகே, ஃபைன். நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னியோ இல்லை இந்த ஒரு பயணத்தை வந்து நீங்கள் நம்பி யூனிவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஃபுல்லும் ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் வந்து இது எப்படி போகிற போக்கில் கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. நம்ம வந்து என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு கொண்டு போங்க. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ட்வின் ஃப்ளேமுடைய பயணம் வந்து அப்படி போய் இப்படி போய் அப்படி தான் போகும். ஒரு மாதிரி இவங்க நமக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். ஸோ இந்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா, தெர் இஸ் அ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு வெளிச்சம் வந்து நம்ம ஒரு பாதையை கடந்து போன பிறகு தான், இருட்டை கடந்து போன பிறகு தான் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரணும்னா நீங்கள் இருட்டை கடந்து போகணும். நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் இந்த ஒரு நபர்கிட்ட போய் பேசணும். எதுவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடாது. இதுதான் எனக்கு உறுத்துது, இதுதான் எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நீ இப்படி பண்ணாத வைக்காத அப்படின்னு சொல்லணும். இல்லைனாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 பேருமே வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறதுனால எதிர்க்க இருக்க மாட்டீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே இதுதான். சொல்லப்போனால் ஒரே உயிர் ஒரே சோல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த நபரை வந்து சில நேரம் திட்டியிருப்பீங்க, இல்லை என்ன திட்டினாலும் அவங்க வந்து வாங்கிட்டுருப்பாங்க, இல்லைன்னா அவங்க திட்டி நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி தான் போகும். என்ன இருந்தாலும் இந்த ஒரு நபரை அவங்களால வெறுக்கவே முடியாது. ஏன்னா இது காலங்காலமாக வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கிறதுனால இந்த நபரை அவங்களால
அவ்வளோ சீக்கிரம் வெறுத்து தள்ளிட முடியாது. இது வந்து இது போகிற போக்கில் கொண்டு போங்க. உங்களுக்கான கரெக்ட் டைம் வரும்போது யூனிவர்ஸ் வந்து உங்கள கரெக்டான பாதையில் வந்து கொண்டு போவாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. நீங்கள் வந்து பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.